சஞ்சலித்து யுத்தம் நடக்கும் போர்க்களமான குருஷேத்திர யுத்த களத்திற்கு வந்து நின்றார் பீஷ்மர். யுத்த களத்தில் ஒரு பகுதியை கங்காதேவி சுத்தம் செய்து கொண்டிருந்தார். சம்பந்தம் இல்லாமல் தன் தாய் கங்கா யுத்த களத்திற்கு வந்து ஒரு பகுதியை மிகுந்த சிரத்தையோடு சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து குழப்பத்தோடு கங்காதேவியின் அருகில் சென்று தன் தாய்க்கு வணக்கம் சொல்லி தன் மரியாதையை செலுத்தி, என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே என்று ஆசீர்வாதம் கேட்டார். கங்காதேவி, இப்போது நான் உன்னை என்னவென்று எதை சொல்லி ஆசீர்வாதம் அளிப்பேன் என் மகனே என்று கேட்டார். அதற்கு பீஷ்மர், ரட்சிப்பின் ஆசீர்வாதம் தாயே, என்னை ரட்சிக்கும்படி ஆசீர்வாதம் தாருங்கள் என்றார். அதெல்லாம் இருக்கட்டும் மகனே, இப்பொழுது இந்த நடுநிசையில் நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார் கங்காதேவி. இது நாள் வரை நான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்த்து என் வாழ்வின் தகுதியை எடை போட்டு பார்த்தேன். எனது வாழ்க்கை உண்மையில் மதிப்பிற்குரியதா அல்லது பயனற்றதா என்று என்னால் எதையும் முடிவு செய்ய முடியவில்லை.